என்னங்க நீங்கள் திருப்பதி போகணும் பிளான் பண்ணுறீங்களா? டிக்கெட் எடுக்கல ஏதாச்சும் எனக்கு கவலையை விடுங்க. இந்த வீடியோவை பாருங்கள், நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்படி இருக்குது வெறும் 4 மணி நேரத்தில் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து சென்னையிலேருந்து போயிட்டு திருப்பதி நம்ம எப்படி டிக்கெட் எடுக்கிறத காட்ட போகிறேன். 10:30 மணிக்கு மாதவரத்தில் நம்ம பஸ் ஏறுறாங்க. ஆமாங்க, மாதவரத்துலேருந்து திருப்பதி பஸ் ஏறுறோம் 10:30 மணிக்கு. 10:30 மணிக்கு நம்ம பஸ் ஏறினவுடனே பாருங்கள் 10:30 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போது 10:30 மணிக்கு பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து போனால் 2:15 மணிக்கு திருப்பதியில் போய் ரயில்வே பஸ் ஸ்டாண்டில் நம்ம இறங்கியாச்சு. அங்கேருந்து எதிர்க்க மாதவ நிலையத்தில் இருக்கும். அங்கே தான் டோக்கன் கொடுப்பாங்க. இதான் பாருங்கள் மாதவ நிலையம். இது உள்ளே போய் தான் டோக்கன் எடுக்கணும். மொத்தம் 4 இடத்துல டிக்கெட் கொடுப்பாங்க. அதோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு வேணால் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அதை பார்த்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அங்கேருந்து எடுத்துங்க இப்போ டிக்கெட் கவுண்டர் போயிட்டோம். இதான் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். எத்தனை மணி டோக்கன் எடுக்கிறத ஃபுல் டீட்டெயில் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, இதுக்கு ஆதார் கார்டு மஸ்ட்டுங்க. ஆதார் கார்டு கொடுக்கணும் டிக்கெட் பாருங்கள். நம்ம டோக்கன் எடுத்து நம்ம வந்து 10:30 மணிக்கு வந்து மாதவரத்துலேருந்து பஸ் ஏறணும். பார்த்தீங்கன்னா 2:45 மணிக்கெலாம் நம்ம டோக்கன் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, மலை மேலே 50 ரூபாய்க்கு எப்படி ஃபேமிலி ரூம் எடுக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க. அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.